ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ரேமா ஜேசி டிவி என்கிற இந்த மீடியா ஊழியத்திற்காக நீங்கள் அதிகமாய் ஜெபித்து வருகிறீர்கள். இந்த ஊழியத்திலே எங்களை இன்னும் உற்சாகத்தோடு இன்னும் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு பிரயோஜனப்படும் அளவிலே செய்வதற்கு இந்த மீடியா ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். என்னுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும்படியும் நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் இந்த ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கி கொண்டே வருகிறார். ஆகவே அதற்காக உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. இந்த நாளிலும் உடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 49:15. ஒரு வாக்குத்தத்தமாய் நாம் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. இந்த வசனத்தை ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் மனுஷிக்கும் இண்டிவிஜுவலாய் அவர் சொல்வது போல இந்த வசனம் இருக்கும். எத்தனை அன்பு நிறைந்த ஆண்டவர் என்று பாருங்கள். அவர் நம்மை மறந்தே போவதில்லை. ஒரு ஊழியக்காரர் ஒரு முறை பிறந்த ஒரு குழந்தைக்காக அந்த தாய்க்காக ஜெபிப்பதற்காக ஆஸ்பத்திரிக்கு போனார். போகும் வழியிலே அவருடைய கணவர் அந்த ஊழியரை அழைத்து போகிறார். அழைத்து போகும் பொழுது பிரசவம் அந்த காரியங்களை குறித்து பேசுகிறார். பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த குழந்தை நார்மல் டெலிவரி தான், ஆனால் நார்மல் டெலிவரி சமயத்தில் பெரிய பிரச்சனையாகிவிட்டது. குழந்தையும் தாயும் பிழைப்பார்களா என்கிற ஜீவ மரண போராட்டம் போல திடீரென்று குழந்தையினுடைய தலை வெளியே வந்தும் வராமலும் அப்படியே நின்று விட்டது. கொஞ்ச நேரம் டாக்டர்களுக்கே என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சூழ்நிலை. ஒரு வழியாய் கர்த்தர் அற்புதம் செய்து குழந்தை பிறந்து விட்டது. ஆனால் தாய்க்கு சரீரத்திலே பல வேதனைகள். இன்னும் கூட சரியான அளவு அவர் ரெக்கவர் ஆகவில்லை. கட்டாயம் நீங்கள் ஜெபிக்க வாருங்கள் ஐயா என்று ஊழியரை அழைத்து, அவர் ஒரு பரிசுத்தவான், உலகம் அறிந்த ஒரு ஊழியக்காரர். அவர் போகிறார். நேர அந்த வார்டுக்குள்ளே போய் அந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறார். ஏன்னா அந்த குழந்தை என்னுடைய பிறப்பிலே அந்த தாய் சாகும் அந்த வரைக்கும் சென்று விட்டார். இன்னும் கூட சரியாகலை. அந்த குழந்தை பிறந்ததுனால அந்த அம்மாவுடைய உடல் மிகவும் கெட்டு போய் நின்று கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த ஊழியக்காரர் கண்ணீரோடு இந்த தாயினுடைய தலையிலே கை வைத்து அந்த ஆஸ்பத்திரி வார்டில் அமைதியாய் ஜெபிக்கிறார். ஜெபித்து முடித்து விட்டு அவர் கிளம்பும் பொழுது அந்த தாயார் அந்த ஊழியக்காரருடைய கரங்களை எட்டி பிடித்து கொண்டார்கள். பிடித்து கொண்டு சொன்னார்கள், ஐயா, என் பிள்ளைக்காகவும் ஜெபம் பண்ணிட்டு போங்க ஐயா. இந்த பிள்ளையினுடைய பிறப்புக்கு எடுத்த காரியத்தில் தான் இந்த அம்மாவுடைய நிலைமை இவ்வளவு மோசமாகி போய்விட்டது. அவ்வளவு வேதனை, அவ்வளவு பிரச்சனை. அந்த தாய் இந்த ஊழியக்காரருடைய கரங்களை பிடித்து கொண்டு சொன்னார்கள், குழந்தைக்காகவும் ஜெபம் பண்ணுங்க ஐயா, குழந்தைக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை. என்ன பொருள்? என்ன துன்பம் இருந்தால், என்ன வேதனைகள் இருந்தால், என்ன கஷ்டங்கள் வந்தால் நான் உன்னை மறப்பதில்லை. நான் உன்னை
மறப்பதில்லை. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உணர்ச்சி பூர்வமாய் நின்று இந்த வசனத்தை நான் உங்களோடு பேசுகிறேன். காரணம் என்ன தெரியுமா? 1985 வருடம் 22 வயதே நிரம்பின வாலிபனாய் நான் இருந்த பொழுது ஒரு நாள் சாயங்காலம் மிகுந்த வேதனையோடும் நிம்மதி இல்லாமல், சந்தோஷ சமாதானம் இல்லாமல் ஆண்டவரிடத்திலே நான் வந்த அந்த நாள், அந்த சாயங்கால வேளை என் வாழ்வில் மறக்கவே மறக்காத நாள். ஆண்டவரிடத்திலே வந்து நின்று செபித்த பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த முதல் வாக்குத்தத்தம், அதுவரை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வாக்குத்தத்தம், இந்த மாதிரியான காரியம் எதுவுமே எனக்கு தெரியாது. அன்றைக்கு அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணி சொன்னார், ஆண்டவர் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரியானவள் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாள், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். இன்று வரை கிட்டத்தட்ட 40 வருடங்கள் ஆக போகிறது. இன்று வரை ஆண்டவர் என்னை கைவிட்டதே இல்லை. நான் பல நாள் அவரை மறந்து போகிற சூழ்நிலையில் இருந்தால் அவர் என்னை மறக்கவே இல்லை. அவர் என்னை மறக்கவே இல்லை. என் வாழ்க்கையிலே பல பாடங்களை கற்றுக் கொடுத்தார். பல இக்கட்டான சூழ்நிலையிலே நான் நடந்து வருகிற நேரத்தில் ஆண்டவர் என்னை மறக்கவே இல்லை. எனக்கு விரோதமாய் 1000 பேர் அல்ல, 10,000 பேருக்கு மேல் வந்தார்கள். ஆனால் அந்த கஷ்டங்கள் என்னை அணுகவே இல்லை. என் பக்கத்தில் என்னோடு கூட பயணித்தவர்கள் பல மதங்களைச் சேர்ந்த ஆசிரிய பெருமக்கள் சொல்லுவார்கள், கடவுள் உங்களோடு இருக்கிறார். இனம் புரியாத காரணங்களுக்காய் சண்டைக்கு வருவார்கள். நான் செய்யாத தவறுக்காக நான் செய்தேன் என்று சொல்லி இடத்திலே வந்து கத்துவார்கள், கதறுவார்கள், சண்டைக்கு வருவார்கள். அப்படி ஒரு முறை என்னை விட இளையவரான ஒரு ஆசிரியரின் இடத்துல நான் பெரியவன் என்று கூட பாராமல் கேவலமாக என்னை பேசினார். மொத்த பள்ளிக்கூடத்தில் உள்ள மாணவ மாணவிகள், சக ஆசிரியர்கள் எல்லாரும் வெளியே வந்து பார்க்க அவ்வளோ கத்தி. அந்த பிரச்சனையில் எனக்கு 1% கூட எனக்கு எந்த தவறும் நான் செய்யவில்லை. ஆனால் அருகில் உள்ள சிலரால் தூண்டப்பட்டு அவர் அவ்வளவு தூஷணமான வார்த்தைகளை பேசினார். ஆனால் எனக்கு கோபமே வரல. நான் சிரித்து கொண்டே நின்றேன். என்னையும் எல்லாரும் பார்த்தாங்க. என்மேலே நியாயம் இருக்கிறது. அன்றைக்கு மாலையிலே நான் போய் காவல்துறையிலே நான் புகார் கொடுத்தேன் என்றால் அந்த ஆசிரியர் அரெஸ்ட் பண்ணி விடுவார். அந்த அளவுக்கு காரணங்கள் இருக்கு. எல்லாம் பயங்கரமாய் அவருடைய உணர்வு தீரு மட்டும் என்னை தூசணமாய் பேசிவிட்டு போய்விட்டார். என் சைடில் நின்று பல ஆசிரியர்கள் வாங்க இப்போமே நம்ம போவோம், காவல்துறையில் போய் நம்ம புகார் பண்ணுவோம் என்று சொன்னார். நான் சொன்னேன், இல்லை வேண்டாம், நான் எந்த தவறும் செய்யலை. எங்கள் பைபிள் சொல்லியிருக்கு, இல்லாத பொல்லாத காரியங்களை உண்மையில் சொல்வார்களானால் சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் என்று வேதாகமம் சொல்லியிருக்கு. வேண்டான்ட்டு எனக்கு மிக நெருக்கமான ஒரு ஆசை. இப்பொழுது அவர் தலைமை ஆசிரியராக இருக்கிறார். அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிற்று. அவர் திரும்ப திரும்ப சொன்னார், நம்ம இதை விடக்கூடாது. இல்லை சார், விட்டுருவோம் சார், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று. நான் அந்த பள்ளியிலிருந்து மாறுதலாகி வேறு பள்ளிக்கு போய்விட்டேன்.
கொரோனா வந்தது. அந்த ஆசிரியருக்கு வெறும் 40-45 வயசு கூட இருக்காது. திடீர்னு மரித்து போனார். திடகாத்திரமான ஒரு ஆசிரியர். ஒருவேளை இதற்காக ஆண்டவரை அப்படி நான் சொல்ல வரவில்லை, அன்றைக்கு அவர் பேசின தூஷண பேச்சுகள் அனைத்தையும் சந்தோஷமாக ஏற்றிருக்கிறேன். பரலோகத்தில் எனக்கு பலன் உண்டு. ஆனால் ஆண்டவர் அவருடைய ஆயுசு நாள் குறுகினது என்று தெரியாமலே பேசுகிறார்கள். அவருடைய ஆயுசு காலம் முடிந்து விட்டது. அவர் மரித்த சில நாட்கள் கழித்து ஒரு சில ஆசிரியர்கள் என் சைடில் பேசினாங்க, சார் அன்னைக்கு நீங்கள் அமைதியாக இருந்த பொழுது நாங்கள் என்னவோ நினச்சோம், நீங்கள் ஒரு கோழை, நீங்கள் ஒரு தைரியம் இல்லாத ஆள், அப்படிலாம் நினச்சோம். ஆனால் கடவுள் உங்கள் கூட இருக்கிறார். இன்னைக்கு அந்த வாத்தியாரே இல்லாமல் போயிட்டாரே. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கண்பான சகோதரனே, சகோதரியே, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் இந்த 39 ஆண்டுகளாக, எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், அலுவலகத்திலும் வேலை பார்க்கிற இடங்களிலும் ஊழியங்களிலும் வந்தது. ஆனால் ஆண்டவர் என்னை மறக்கவே இல்லை, என்னை கைவிடவே இல்லை. கண்மணி போல பாதுகாத்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்கு நான் சாட்சி. என் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவன். ஆண்டவர் என்னை நடத்துகிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். குடும்பத்தை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். என் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் அவரை மறந்தாலும் அவர் நம்மை மறப்பதில்லை. அவர் நம்மை மறக்காத தேவன். இந்த நல்ல தெய்வத்தை விட்டுவிட்டு வேறு யாரை நாம் தேடி போக போகிறோம்? இந்த உலகத்தில் யார் நம்மோடு கூட வருவார்கள்? ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, இன்று நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மெய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்வீர்களானால் அவர் உங்களை விட்டு விலகுவதே இல்லை. அவர்களை காத்துக்கொள்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அன்பு மாறாதது. சூழ்நிலைக்கு தக்கபடியெல்லாம் அது மாறாது. அவர் உங்கள் மேல் தன் நேசத்தை வைத்து விட்டால் கடைசி வரை உங்களை நேசிப்பார். ஒருவேளை நீங்கள் சில நேரங்களிலே அவரை மறந்து அவரை விட்டு தூரமாய் போனால் ஏதாவது ஒரு சிக்ஷைகளை கொடுத்து உங்களை மறுபடியும் கொண்டு வருவார். மறுபடியும் உங்களை அழைத்து வருவார். உங்களை கைவிட மாட்டார். உங்களை விட்டு விலகவும் மாட்டார். நாம தான் பல நேரங்களிலே அவருடைய பாதுகாப்பை விட்டு வெளியே வருகிறோம். வந்துவிட்டு அவர் நம்மை மறந்து விட்டாரோ என்று சொல்லுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் ஒரு நாள் நம்மை மறப்பது. தாய் நம்மை மறந்தால், தந்தை உன்னை மறந்தால், உற்றார் உறவினர்கள் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதே இல்லை. அவரை அண்டிக் கொள்ளுங்கள். இவரை போன்ற ஒரு பாதுகாப்பு இந்த உலகத்தில் வேறு எங்கும் நமக்கு இல்லை. சமஸ்த அந்த அசீரிய இராணுவம்
தீர்க்கதரிசியை கொல்லுவதற்கு, தீர்க்கதரிசியை அழிப்பதற்கு, தேவ மனிதனை பிடிப்பதற்கு படையோடு வருகிறார்கள். தீர்க்கதரிசியும் அவனுடைய ஊழியக்காரன், அவனுடைய அசிஸ்டண்ட் வேலைக்காரனும் ஒரு மலையின் மேல் அமர்ந்திருக்கிறார்கள். மலையை சுற்றி கீழே இராணுவம் வந்து கொண்டிருக்கிறது. அவன் கதறுகிறான், எஜமானே, தீர்க்கதரிசியே, அசீரிய இராணுவம் வருகிறது, நம்மை வளைத்து கொண்டார்கள். தீர்க்கதரிசி அசால்ட்டா சொன்னார், பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகர் என்று சொன்னார். வேலைக்காரனுக்கு விளங்கவில்லை, ஊழியக்காரனுக்கு விளங்கவில்லை. ஐயா, அவர்கள் நெருங்கி விட்டார்கள். அப்பொழுது தீர்க்கதரிசி ஜெபித்தார். கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். ஆவிக்குரிய கண்கள் திறந்த பொழுது பார்க்கிறார், மலையை சுற்றிலும், தீர்க்கதரிசியை சுற்றிலும் அக்கினி மயமான தேவ தூதர்கள். அந்த மலை முழுவதும் தீர்க்கதரிசியும் அந்த வேலைக்காரனையும் பாதுகாப்பதற்கு அக்கினி மயமான தூதர்கள் அப்படியே நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த வேலைக்காரன் புரிந்து கொண்டான், இந்த இராணுவம் எம்மாத்திரம், இந்த பீரங்கி குண்டுகள் எம்மாத்திரம், இவ்வளோ பெரிய இராணுவம் என்ன செய்துவிட முடியும்? இத்தனை அக்னி வீரரும் ரதங்களும் நமக்கு பாதுகாப்பாய் நின்று கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரனே, சகோதரி, நீ தனிமையாய் நின்று கொண்டிருக்கலாம், நீ ஒற்றையாய் நின்று கொண்டிருக்கலாம். எனக்கு யாரும் இல்லை, யார் எனக்கு பாதுகாப்பு? வேலை ஸ்தலத்தில் எனக்கு எதிரிகள் வருகிறார்கள், அக்கம் பக்கத்தில் எனக்கு எதிரிகள் வருகிறார்கள், பல பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று ஒருவேளை நீங்கள் திகைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை மாறாதது. இயேசு சொன்னார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகள் எழுத்தில் ஒரு உறுப்பு மாறுவதை பார்க்கலாம், வானமும் பூமியும் அழிந்து போவது எனக்கு இலகுவாய் இருக்கும் என்று சொன்னார். அவர் மாறாத தேவன், நம்மை மறவாத தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். ஒரு நாள் நம்மை மறந்து போவதில்லை, அவர் ஒரு நாள் நம்மை விட்டு விலகுவதில்லை. என் வாழ்க்கையின் அனுபவத்தோடு நான் இதை சொல்லுகிறேன். ஒரு நாள் கூட அவர் என்னை விட்டு விலகவில்லை. ஊழியத்தின் நிமித்தமாய் ஒரு கிராமத்திற்கு நான் போன பொழுது, அழைக்கப்பட்ட ஊழியம், கன்வென்ஷன் கூட்டம், நன்றாய் குடித்து விட்டு சபையிலே பெரிய பதவியிலே இருக்கிற ஒரு மனிதர் ஓடி வந்து என்னை அடித்து விட்டார், ஓங்கி கன்னத்தில் அடித்து விட்டார். நான் தான் அன்றைக்கு பிரசங்கியர். எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் அந்த சூழ்நிலை. ஒரு கிராமம், மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் இயேசு நல்லவர் என்று பேச வேண்டும், மேடைக்கு அருகிலே வைத்து என்னை அடிக்கிறது. அன்று இரவு நான் தூங்கவில்லை. நான் இளைஞன், சிறுவன், அப்பொழுது திருமணமாகாத இளைஞன். எனக்கு அவர் அடித்தது ஒரு பக்கம் எனக்கு பயங்கர கோபம் அவர் மேலே, இன்னொரு பக்கம் நான் ஊழியக்காரன். வந்து இரவிலே நான் ஜெபிக்கிறேன், தூக்கமே இல்லை, இயேசுவே 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அதிகாலை வேளையில் ஒரு சத்தம் கேட்டது, பரலோகத்திலே உனக்கு பலன் மிகுதி, நீ சந்தோஷப்பட்டு களிகூறு என்று சொல். காலையிலே என் துக்கம் எல்லாம் வடிந்து போய்விட்டது, மகிழ்ச்சியாய் மாறினேன். ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் கூட இருந்து நம்மை பாதுகாத்து கொண்டே வருகிறார். நமக்கு நேரிடுகிற எல்லா காரியங்களும் பரலோகத்திலே நமக்கு அதிக பலன் உண்டாகும்படிக்குத்தான்
அவர் இவ்விதமான காரியங்களை நமக்கு கொண்டு வருகிறார். நாம் பயப்பட தேவையில்லை, திகைத்து போய் நிற்க தேவையில்லை. ஒரு காரியத்தை நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். இயேசு என்னோடு இருக்கிறார். நான் இயேசப்பா பிள்ளை, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், அவருக்காகவே வாழ்கிறவன். என் தாய் தகப்பனை கைவிட்டாலும் இயேசு என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். துக்கத்தின் மிகுதியில் இருக்கிறாய். ஒருவேளை 85வது வருடம் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி சாயங்காலத்தில் நான் என்ன விதமான துக்கத்தோடும் பாரத்தோடும் இருந்தேனோ, அதே துக்கத்தோடும் பாரத்தோடும் ஒருவேளை என் சகோதரா, என் சகோதரி நீங்கள் இருக்கிறீர்களோ, இயேசு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாள். அவர்கள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை என்று. பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். அன்றைக்கு நான் ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னேன். ஆண்டவரே, நான் சந்தோஷமா இருக்கணும், என் துக்கமெல்லாம் என்னை விட்டு போகணும், என் கஷ்டமெல்லாம் என்னை விட்டு போகணும், என் கண்ணீர் கவலைகள் எல்லாம் என்னை விட்டு போகணும். உம்முடையவனாய் வந்து நிற்கணும், உம்முடைய பிள்ளையா வந்து நிற்கணும். நீர் எனக்கு இரக்கம் செய்யுங்க. அன்று சாயங்காலத்தில் நான் ஒரு சின்ன ஜெபம் செய்தேன். ஒரு ஊழியக்காரர் எனக்காய் ஜெபித்தார். அவ்வளவுதான். என் பக்கத்திலே இருந்த இயேசு எனக்குள்ளே வந்தார். அவர் எனக்குள்ளே வந்து அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த அல்லது எனக்கு கொடுத்த முதல் வசனம் அதுதான். முதல் வார்த்தை அதுதான். அதே ஆண்டவர் இன்றும் உங்கள் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் இதே வார்த்தையை கொடுப்பதற்காக அவர் நிற்கிறார். பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. கண்ணீரோடு அவரிடத்தில், கனத்த இருதயத்தோடு அவரிடத்தில், ஒருவேளை நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீர்களோ அவரிடத்திலே வாருங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்றைக்கு எனக்காக ஒருவர் ஜெபித்தார். என் வாழ்க்கை மாறியது. இன்று வரை என்னை நடத்துகிறார் ஆண்டவர். அதே போல இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளுடைய கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர் எல்லாவற்றையும் மாற்றும். ஆண்டவரே, வேதனையோடு, துக்கத்தோடு, கனத்த இருதயத்தோடு, பாரத்தோடு, ஆண்டவரே, இனம் புரியாத திகில், பயம், செத்துப்போவேன் என்று சொல்லுகிற வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது உடைய பிள்ளைகளை விடுதலை செய்வீராக. சாவின் விளிம்பிலிருந்து அவர்களை தூக்கி விடுவீராக. ஆண்டவரே, மரணத்தின் வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே என்று சங்கீதக்காரனை தாவீது சொன்னது போல மரணத்தின் விளிம்பிலே வந்து நிற்கிற பிள்ளைகள் அவர்களை விடுதலை செய்யும். ஆண்டவரே, அன்றைக்கு என்னை தூக்கி எடுத்த தேவன் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை தூக்கி எடுத்து தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது சொல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடும் ஆண்டவரே, பிள்ளைகளை தொடும், ஒவ்வொருவரையும் தொடும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.